அப்படிங்கிறது பார்க்கிறோம். மன்னார்குடி தொகுதியில அமைச்சர் டிஆர்பி ராஜா தற்போது பின்னடைவை சந்தித்திருக்கிறார் அப்படிங்கிற ஒரு செய்தியும் பார்க்கிறோம். முன்னதாக நம்ம திருச்சி, அதே போன்று சைதாப்பேட்டை, மதுரை மத்திய தொகுதி உள்ளிட்ட இடங்கள்ல அமைச்சர்கள் களம் காணக்கூடிய தொகுதிகளிலும் அவர்கள் பின்னடைவை சந்தித்திருந்தார்கள். அந்த அடிப்படையில் தற்போது மன்னார்குடி தொகுதியில் அமைச்சர் டிஆர்பி ராஜா பின்னடைவை சந்தித்திருக்கிறார் அப்படிங்கிற ஒரு செய்தியையும் நம்ம பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தற்போது 171 தொகுதிகளுக்கான முன்னணி நிலவரங்கள் கிடைக்கப்பெற்றிருக்கக்கூடிய நிலையில நம்ம முன்னணி நிலவரங்களை பார்க்கலாம். அந்த அடிப்படையில் 68 தொகுதிகளில் தாவேக தற்போது முன்னிலையில் இருக்கிறார்கள். 52 தொகுதிகளில் அதிமுக கூட்டணியும் திமுக கூட்டணி 49 தொகுதிகளிலும் முன்னிலை அப்படிங்கிற ஒன்றை நம்ம பார்க்கிறோம். கரூர் தொகுதியில் அதிமுக வேட்பாளர் விஜயபாஸ்கர், முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் முன்னிலையில் இருக்கிறார். கடந்த முறை கரூர் தொகுதியில் திமுகவினுடைய செந்தில் பாலாஜி வெற்றி பெற்றிருந்த நிலையில் தற்போது அதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் அங்கு முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கிறார். அந்த தொகுதியில் திமுக பின்னடைவை சந்தித்திருக்கிறது. மிக அதிகமான வாக்குகள் பதிவான தொகுதிகளில் கரூரும் ஒன்று. அந்த அடிப்படையில் தற்போது அது தொடர்பான முன்னணி நிலவரங்களை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தெற்கு மண்டலத்தை பொறுத்தவரைக்கும் திமுக கூட்டணி 7 தொகுதிகளிலும், தாவேக 6 தொகுதிகளிலும், அதிமுக 3 தொகுதிகளிலும் முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கிறார்கள்.